ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தந்தையாரோ தூர்வாச மகாமுனிவர். சொல்றா இதுடா சொல்லுங்க. யசோமி என்றால் எப்படி என்றால் தலையோ அட்டுத்தலை, உடலோ மானிட உடல். மானிட உடலாக இருந்திட்டாலும் ரத்னாவரி கோட்டை என்று சொன்னேனே, என்னுடைய நாடு அது எங்கே உள்ளது? 7 பார்க்கடல். பார்க்கடலிலே நடுவிலே உள்ளது. நடுவிலே ரத்னாவரி கோட்டை என்று எப்படி பெயர் வந்தது? ரத்தனங்களால் கட்டியதால் ரத்னாவரி கோட்டை. ஆமா, ரத்தினத்தால் கட்டி ரத்னாவரி கோட்டை என்று பெயராக இருந்திட்டாலும் எங்களுக்கு நேரிட்ட சத்ராவதி யார்? எப்பேர் பட்டவர்? அவரை நினைக்க நினைக்க அங்கமாகப்பட்டதோ இமயகிரி வருவதும் எப்படி குமரிகிறதோ அதுவால் குமரிகிறது.
அன்று ஒரு நாளையில் தேவாதி தேவராம் அமிர்தம் அறிந்தோம். அப்பொழுதோ திச அமிர்தத்தை அரக்கர்களுக்கு கொடுத்து தேவர்களோ தேவ அமிர்தம் அறிந்தினார். அப்பொழுதுதான் போனால் போகட்டும் என்று விட்டு தேவாதி தேவர் எல்லாம் சேர்ந்து என் தந்தையார் சூர்வாசனை என்ன செய்தார்? மானபங்கம் செய்தார். மகாமுனிவரை அன்றே வைத்த மஞ்சளம் என்றாவது ஒரு நாள் தேவர்கள் வருவார். சரி பலிக்கு பலி தீர்க்க வேண்டும் என்று இருந்தோம். யார் யார் எத்தனை பேர் பிறந்தோம்? சரியாக 2 பேர் பிறந்தோம். என்னுடைய பெயர் முதலாக பிறந்த என்னுடைய பெயரோ வாதாவி, என்னுடைய தம்பியோ வில்வாளன். வில்வாளனோ 10ஆவதற்கு யார் பிறந்தார்? கூட இனதாவி ஆபட்டம் பிறந்தார். இனியாவி இருந்திருந்தாலும் எங்களுக்கு தேவனை கொள்வதை வழக்கம். என்ன செய்தேன்? வாதாவியோ மாங்கடியாக திட்டித்து வரும் தேவர்களுக்கோ முனிவருக்கோ நான் பங்கிட்டு தருவது, அனைவரும் உணவாவது அருந்துவது. ஒரு நாள் ஒரு தினம் அகத்திய மகாமுனிவராகப்பட்டவன் என் நாட்டிற்கு வந்தார். குள்ள முனிவனாகப்பட்டவன் வந்த உடனே என்ன செய்தேன்? என்னுடைய தம்பியோ இருதாவியை தாயாக சமைத்து நானோ கொடுத்தேன். அவன் உன்று முடித்தவனே தம்பி என்று அழைத்திருந்தால் பவத்தை கிழித்து கொண்டு வருவார். அன்றைய தினம் நாம் அழைப்பதற்கு முன்பதாக அவன் என்ன செய்தார்? குள்ள முனிவை சண்டாளன் நஜவஞ்சகன் என்ன செஞ்சான்? அங்கமாக வந்தது அலறுகிறது. மலை பருவதம் எப்படி குமரமோ எந்த கடையில போட்டுறாங்க? எனக்கு குடிக்கிற பழக்கமே இல்லடா. அண்ணாந்து அண்ணாந்து வச்சுக்கீங்க. என்னாச்சு? தம்பி என்று அழைத்தேன். அழைத்தது முன்பதாக குள்ள முனிவனோ பவத்தை நீவி என்று ஏப்பத்தை விட்டான். என் தம்பி மாண்டு மடிந்து விட்டான். செத்து போயிட்டாங்களா? நானே அழுவுல, நீ ஏன்டா அழுவுற? எங்க தாத்தன் செத்து போயிட்டான்னு. இன்று தினமாக தேவனை வெளியிருக்க வேண்டும். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? முதலாக உலகெங்கும் படி இழக்கிறானே பரமருள், அவனை தேடி போகணும். போகலாம்.